வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நவம்பர் 25ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான தினம். அதாவது பெண்கள் மீதான வன்முறை ஒழிப்பு தினம். இது இன்றைக்கு உலகளாவிய ஒரு பிரச்சனையாக இன்றும் நீடித்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஆண் பெண் சமத்துவம் என்பது பல துறைகளில் இன்றைக்கு நிலைநாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலும் கூட பல வடிவங்களில் பெண்களின் மீதான வன்முறை தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு எதிராக உலகத்தின் உணர்வுகளை ஒன்று திரட்டுவதற்கும் இந்த வன்முறைகளை ஒழிப்பதற்கும் தடுப்பதற்கும் இந்த வன்முறைகளில் ஈடுபடுபவர்களை சட்டத்தின் வழியாக தண்டிப்பதற்குமான ஒரு விழிப்புணர்ச்சியையும் அதற்கான உறுதிப்பாட்டையும் மேற்கொள்வதற்காகத்தான் பெண்களின் மீதான வன்முறை ஒழிப்பு தினம் இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையால் உலகம் முழுக்க பின்பற்றப்படுகிறது. இந்த தினம் என்பது பலவிதமான பெண்களின் வன்முறைகளை சுட்டி காட்டுகிறது. அதாவது பெண்களின் மீதான பாலியல் வன்முறை இது ஒரு உலகளாவிய பிரச்சனையாக இருக்கிறது. இது 2 தளங்களில் நடக்கிறது. ஒன்று, அந்நியர்களால் பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்முறைகள், சைல்டு அப்யூஸ் என்று சொல்லக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இழைக்கப்படுகிற பாலியல் வன்முறைகள். அதேபோல் இன்னும் குடும்ப உறவுகளுக்குள்ளாக நிகழக்கூடிய கன்சென்ட் இல்லாத அல்லது விருப்பம் இல்லாத ஒரு பாலியல் துன்புறுத்தல்கள். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு மேரிட்டல் ரேப் என்பதை ஒரு சட்டபூர்வமாக்க வேண்டும் என்று இந்தியாவில் பல பெண்கள் அமைப்புகள் போராடுகின்றன. ஆனால் அதற்கு ஒன்றிய அரசு எதிராக இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அது இந்திய குடும்ப அமைப்பினை ஏதோ ஒரு விதத்தில் சிதைத்துவிடும் என்றெல்லாம் கூட பேசுகிறார்கள். அது உண்மை அல்ல. ஒரு பெண்ணினுடைய உடல் என்பது அவளுடைய உரிமை என்பதை நிலைநாட்டுகிற ஒரு விஷயம். இன்னொன்று, தனிமனித குற்றங்கள். இன்றைக்கு பல இடங்களிலும் பெண்கள் அதுபோல் பல காரணங்களுக்காக தாக்கப்படக்கூடிய நிலை. பாலியல் வன்முறை மட்டுமல்ல, நீங்கள் சில சமயங்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உடல் ரீதியான வன்முறை, தாக்குதல் போன்றவை பல காரணங்களுக்காக நடக்கின்றன. குடும்பங்களுக்குள் பெண்கள் அடிக்கப்படுவது, துன்புறுத்தப்படுவது, பல்வேறு உடல் மற்றும் உளவியல் சித்திரவதைகளுக்கு ஆட்படுத்தப்படுவது, அவர்களை மிக கடுமையான கண்காணிப்பிற்குள்ளும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் வைப்பதன் மூலமாக அவர்களை உளவியல் ரீதியாக சித்திரவதை செய்வது என்பதை குடும்ப உறுப்பினர்களை மேற்கொள்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்னொரு புறம், ஒருதலை காதல் போன்ற விஷயத்தின் காரணமாக பெண்கள் தாக்கப்படுவது, கொலை செய்யப்படுவது அல்லது ஆசிட் வீச்சு போன்ற சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் மட்டுமல்ல, தெற்காசியா முழுக்க இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது என்பதை புள்ளிவிவரங்கள் சுட்டி காட்டுகின்றன. பாலியல் வன்முறை என்பது ஒரு உலகளாவிய பிரச்சனையாகவும் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் நாம் பல விஷயங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. ஒன்று விழிப்புணர்ச்சி, இன்னொன்று சட்ட ரீதியான பாதுகாப்பு. விழிப்புணர்ச்சி என்று வருகிற போது பெண்களின் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வை ஆண்களிடம் ஊட்டுவது, முக்கியமாக அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே பாலினம் சமத்துவம் சார்ந்த உணர்வுகளை ஆண் குழந்தைகளிடம் ஊட்டி வளர்ப்பது, பெண்களுடைய கண்ணியம், பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்களினுடைய தனி உரிமைகள் இவற்றை பற்றிய விழிப்புணர்வை பெண்களிடம் மட்டுமே கொடுத்து கொண்டிருக்காமல் அது ஆண் குழந்தைகளிடமும் மிக ஆழமாக குடும்பங்களிலும் கல்வி நிலையங்களிலும் பதிய வைக்க வேண்டும். பொது ஊடகங்களில் அதை பற்றிய விஷயங்களை தொடர்ந்து பரப்ப வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று, சட்ட ரீதியான பாதுகாப்பு. அதாவது பெண்கள் இதுபோல் ஏதாவது ஒரு வகையில் துன்புறுத்தலுக்கு ஆளாகிற போது அப்படி துன்புறுத்துகிறவர்களுக்கு சட்டப்படியான தண்டனைகள் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்கிற இதற்காக ஏற்கனவே இந்தியாவில் பல சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் பல நேரங்களில் என்ன நடக்கிறது என்றால், அவர்களுக்கு நீதி வழங்குவதில் நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகளின் காரணமாக தாமதமாகி விடுகிறது. அப்படி இல்லாமல் உண்மையாகவே குற்றமளித்தவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்கினால் நிச்சயம் ஒன்று விழிப்புணர்ச்சி, இன்னொன்று தண்டனை குறித்த பயம். இதன் காரணமாக பெண்களின் மீதான வன்முறை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெண்களின் மீதான வன்முறை இன்றைக்கு நவீன வடிவில் புது புது வடிவங்களையும் எடுத்திருக்கிறது. அதாவது ஆபாச புகைப்படங்கள் மூலமாகவோ அல்லது வேறு வகையிலோ அவர்கள் துன்புறுத்தப்படக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் ஏராவில் அது நடந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். எல்லா விதமான பெண்களின் வன்முறைகளையும் அதற்கேற்ற வழிமுறைகளில் எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய சங்கல்பமாக இருக்க வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தாழமுத்து நடராசன் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை, எந்த பின்னணியில் அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகின்றன என்பதையெல்லாம் கூட அறியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பெயர்களை எல்லோருக்கும் தெரியும். பலருக்கும்
இது 2 மனிதர்களின் பெயர்களா அல்லது ஒருவரின் பெயரே தாழமுத்து நடராசன் என்பதா, தாழமுத்து என்பது ஊரின் பெயரா என்பன போன்ற குழப்பங்களெல்லாம் உண்டு. சரியாக சொன்னால் அது நடராசன் தாழமுத்து என்று தான் வந்திருக்க வேண்டும். இரண்டும் 2 பேரினுடைய பெயர்கள். இருவரும் ஒரு குறிப்பிட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் உயிரை நீத்தவர்கள். அது 1938ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்த இடத்தில் ஏன் நடராசன் முதலில் வந்திருக்க வேண்டும்? வேறு ஒரு காரணமும் இல்லை. நடராசன் தான் முதலில் இறந்தவர், தாழமுத்து இரண்டாவதாக இறந்தவர். நடராசன் இறந்தது 1939ஆம் ஆண்டு ஜனவரி 15. 2 மாதங்களுக்கு பிறகு அதே ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி தாழமுத்து இறந்து போனார். தாழமுத்து கும்பகோணத்தை சார்ந்தவர். கும்பேஸ்வரர் தெற்கு தெருவிலே குடியிருந்தவர். என்ன பெரிய கொடுமையான செய்தி என்றால், அந்த இளைஞன் இறந்து போகிற போது அவன் வயது வெறும் 19 தான். 19 வயதில் இந்த போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு, ஒரு நாளும் இந்தியை நாங்கள் ஏற்க மாட்டோம். அன்றைக்கு ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். 125 பள்ளிகளில் இந்தி கட்டாய பாடம் என்று அறிவித்தார். நாம் மறுபடியும் எண்ணி பார்த்தால் அது நடந்து ஏறத்தாழ 80 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டன. இன்றைக்கும் இந்திய எதிர்ப்பு போர் என்பது தமிழ்நாட்டிலே கனன்று கொண்டே இருக்கிற நெருப்பாக இருக்கிறது. அந்த போராட்டத்தை பெரியார் அறிவித்து 1938 இருந்து வரிசையாக இளைஞர்கள், பெண்கள், கைக்குழந்தையோடு பெண்கள் எல்லோரும் சிறை புகுந்தார்கள். தாழமுத்து சிறைக்கு போனது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தான். ஒரு மாதம் கூட அவன் சிறையில் இல்லை. ஏனென்றால் அன்றைய சிறை என்பது கடுமையானது. இன்றைக்கு இருப்பதைப் போல அல்ல. உணவு உடம்புக்கு ஒத்துவராத உணவாக இருந்தது. அவன் பாதிக்கப்பட்டான். 19 வயது இளைஞன். அவனுக்கு ஏறத்தாழ மார்ச் மாதம் 6ஆம் தேதியில் இருந்து உடல்நிலை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு சீதபேதி என்று சொல்லுகிற, இன்றைக்கு வயிற்றுப்போக்கு டயோரியா என்று சொல்லுகிறோமே, தொடர்ச்சியாக ஒரு நாளில் 20-30 முறை இரத்தம் கலந்து அவனுக்கு அந்த பேதியாகிற போது பொது மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டான். உயிர் பிழைப்பது கடினம் என்று புரிந்தது. மருத்துவர்கள் மருத்துவ வசதிகளை அளித்தார்கள். அந்த தாழமுத்துவுக்கு வயதான பெற்றோர்கள், இளம் மனைவி, இத்தனையும் இருந்தும் எல்லோரையும் விட்டு, குடும்பத்தை விட்டு மறந்து கொள்கைக்காக ஒருவன் சிறைக்கு வந்தான். அவனிடத்தில் கடைசியாக கேட்டார்கள், நீ ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறாய், உன்னுடைய பெற்றோர்களோ வயதானவர்கள், மனைவி இப்போது தான் திருமணம் ஆகியிருக்கிறது, எனவே நீ ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டால் இங்கிருந்து போய்விடலாம் என்று சொன்னார்கள். அவன் சொன்ன விடை வரலாற்றில் பதிந்து கிடக்கிறது. அதனால்தான் 1939 இறந்து போனவனின் பெயரை இன்றைக்கும் நாம் நினைவு வைத்து சொல்லுகிறோம். அவன் சொன்னான், நான் பெரியாரின் படை வரிசையிலே வந்து நிற்கிறவன், ஒரு நாளும் மண்டியிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மருத்துவமனையிலேயே மாண்டு போய்விட்டான். அவன் மறைந்து போன நாள் மார்ச் 12, 39வது ஆண்டு. அவனுடைய உடலை எடுத்து கொண்டு வருகிற போது பெற்றோரும் மனைவியும் கதறி அழுத காட்சியை அன்றைக்கே பல ஏடுகள் பதிவு செய்திருக்கின்றன. இன்றைக்கும் ஆவண காப்பகங்களிலே அந்த செய்திகள் இருக்கின்றன. மூலக்கொத்தளத்தில் நடராசன் அடக்கம் செய்யப்பட்ட அதே இடத்தில் அதற்கு பக்கத்தில் தாழமுத்துவினுடைய அந்த அவருடைய உடலும் அடக்கம் செய்யப்பட்டது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டாக நடந்து கொண்டிருக்கிற, எப்போதும் இந்திக்கு இடமில்லை, இந்தி திணிப்புக்கு இடமில்லை என்று சொல்லுகிற ஒரு உறுதியான போராட்டம். அதற்கு அடையாளமாக இருக்கிறவர்கள்தான் நடராசனும் தாழமுத்துவும். வணக்கம். இந்த வாரம் ஆலோசனை நேரத்தில் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு பயன் தரும் விதத்தில் கலைஞர் டிவி மூலம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரத்தில் இந்த ஆங்கிலம், அதாவது மொழித்திறன், ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் எவ்வாறு தொழில் செய்பவர்களுக்கும், ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மொழியில் இருக்க திறன், மொழியை கையாளும் திறன் எவ்வாறு மிகவும் அவசியமாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மொழி ஒரு இன்றியமையாத ஒரு பக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது மொழியையும் உள்ளடக்கியது,
கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது பேச்சாற்றல் மட்டுமல்ல, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இன்னொருத்தர் மூலம் இன்னொருத்தர்கிட்ட நம்ம எப்படியெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ண, பரஸ்பரம் எப்படியெல்லாம் உரையாடுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உரையாடுவது, நம்ம நார்மலாக உரையாடுறது வந்து அது மிக அதிகமாக உரையாடுவது நம்ம பேச்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம மிக அதிகமாக நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய கண் அசைவுகள், புருவத்தின் அசைவுகள், கண் பார்க்கின்ற இடம், என்ன டிஸ்டன்ஸில் என்னென்னு பேசுகிறோம், என்ன டிஸ்டன்ஸில் அவங்கள்ட்ட பேசுகிறோம், எப்படி நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், எப்படி ஒருத்தர் கை கொடுக்குறோம், எப்படி ஒருத்தரை பார்த்து வணங்குகிறோம், எப்படி கை கூப்பிட்டு வணக்கம் சொல்கிறோம். இது எல்லாமே சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதில் மேஜர் பார்ட் வந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு 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 உயிரும் இன்னொரு உயிரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். புன்முறுவல் எப்படி வந்து யுனிவர்சல் லாங்குவேஜோ, உலக மொழி, எந்த மொழி தெரியலாம் தெரியாமல் போகலாம், ஆனால் ஒருத்தரை பார்த்து நீங்கள் புன்முறுவல் செய்கின்ற பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறை எண்ணத்தோட ஒருத்தர் கண்ணை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா எந்த மொழியும் தெரிய வேண்டாம், அவரும் உங்களை பார்த்து சிரிப்பார். ஈ வில் ஆல்சோ ரெஸ்பாண்ட். ரைட்? அதுதான் வந்து கம்யூனிகேஷன். ஆனால் ஒரு மொழி ஆர்வம், மொழித்திறன் அப்படிங்கிறது ஆங்கிலம் எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒரு பிரிட்ஜிங் லாங்குவேஜாக இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் பலருடைய வாழ்க்கையில் பல வெற்றி வாய்ப்புகள் தட்டி போனதற்கு காரணம், அவங்களால வந்து அவங்க நினச்சதை சரியாக மற்றவர்களிடம் கம்யூனிகேட் பண்ண முடியாது, நினைத்ததை சொல்ல முடியாதது. எனக்கு வந்து ஒரு 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 பொருளை பற்றிய மிக அதீத அறிவு இருக்கிறது, அந்த பொருளில் ஆர்வம் இருக்கிறது, அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அது என்ன பண்ணும், ஏது பண்ணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதா எனக்கு தெரியும். ஆனால் அதை எனக்கு வெளியில் சொல்ல தெரியாது, மற்றவர்களுக்கு புரிகிற மொழியில் என்னால் சொல்ல தெரியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு அழகான ஒரு நிகழ்வு கேட்டிருந்தேன். அதாவது பழங்காலத்தில் வந்து அந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சென்னையிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆங்கில துறைகளுக்கும் நம்ம ஊர் வியாபாரிகளுக்கும் நடுவில், நம்ம ஊர் விவசாயிகளுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவங்க சொல்லுவாங்களாம், அப்பா அந்த 1 மீட்டர் துணி எவ்வளோப்பா அப்படிம்பாங்க. அவன் 4 ரூபா ஐயா அப்படிம்பாரான். இவர் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவாராம் அவர்கிட்ட, அந்த ஆங்கிலத்துறையிட்ட $40 அப்படிம்பாரான். அவர் நோ எக்ஸ்பென்சிவ், ஆஸ் ஃபார் $30 அப்படிம்பாரான். இவர் வந்து இல்லைப்பா துறை $3 கேட்குறாருப்பா, 3 ரூபாய்க்கு கேட்குறாருப்பா அப்படிம்பாரான். அவர் சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டார். அப்படின்னா அந்த $40-30க்கும் 3 ரூபாய்க்கு இடப்பட்ட உள்ள பணம் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டரோடது. அவங்க வந்து பலவிதமான பணம் பண்ணாங்களாம். அதாவது மிக அதீத, அந்த துறையை விட, ஆங்கிலேயரை விட, அந்த பொருளை உருவாக்குனவங்களோட நடுவில் அந்த மீடியேட்டர், டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவங்க நிறையா பொருள் ஈட்டினாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கு தெரியாது இன்னும் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இடையில ஒருத்தர் வந்து அந்த மொழித்திறனை மட்டும் வைத்துக்கொண்டு நிறையா பொருள் ஈட்ட முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன துறையில் படித்தாலும் சரி, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி, மல்டி லிங்குவிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறது இருக்கும். ஒரு மீட்டிங் ரூமுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ சென்னையில் சாதாரண ஒரு மீட்டிங் ரூம் இல்லை ஒரு வாக்கிங்கில் 10 பேர் நடக்கிறோம். அந்த 10 பேர் நடக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா அதில் 3 பேர் மலையாளம், ஒரு 4 பேர் சென்னை எடுத்துகிட்டா ஒரு 5 பேர் தெலுங்கு, மீது 2 பேர் தமிழ் பேசுகிறவங்க, இல்லை 3 வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு லாங்குவேஜ், கனெக்டிங் லாங்குவேஜ் வந்து ஆங்கிலமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்துக்கு போனோம் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வேலை செய்வங்க கூட அங்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்போது இந்த மொழியை கையாளும் திறனை நம்ம வந்து சின்ன வயசில் இந்த கிண்டல் பண்ணாமல், நீங்கள் பெரிய பீட்டர் அப்படின்னு சொல்லாமல், ஆரம்பத்திலிருந்து அந்த மொழியை கையாளும் திறனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆங்கிலம் வந்து உலக மொழியாகி இருக்கிறது. நீங்கள் எந்த வேலைக்கு, எந்த நாட்டுக்கு என்ன வேலைக்கு போனாலும் சரி, வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, உள்நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆங்கில மொழியோட அறிவு மிக மிக அதிகம், அதாவது தேவை அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் டிகிரி படிக்கிறப்போ, கல்லூரியில் பாடம் படிக்கிறீங்க, பாடம் வந்து ஆங்கிலத்தை தான் படிக்கிறீங்க. இந்த ஆங்கிலத்தை வந்து ஒரு சின்ன சாதாரண சப்ஜெக்ட் அப்படின்னு படிச்சுட்டு பாஸ் மார்க் வாங்கிறதுக்கு படிக்காமல்,
அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி நம்ம நினைக்கிற விஷயங்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசுறது அப்படின்னு அந்த கல்லூரி காலம் 3 வருஷத்தில் உங்களோட ஆங்கில திறன்களை மிகவும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து நிறையா ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங், வெளியில் மேடையில் 10 பேருக்கு முன்னாடி உங்களால் தைரியமாக பேச முடியணும். எந்த விதமான கூச்சமுமின்றி 10 பேரோ 100 பேரோ 1000 பேர் முன்னாடி நின்று உங்களால் தெளிவாக நீங்கள் நினைத்த விஷயத்தை அவர்களுக்கு புரிகிறபடி சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். அதாவது கேட்குறவங்களுக்கு புரியணும். நிறைய பேர் வந்து பேசுவாங்க, கேட்குறவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவர் ஆங்கிலத்தில் வந்து உரையாடுறாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் பேசுகிற வேகமும் பேசுகிற மொழி ஆளும் திறனும் வந்து நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு புரியாது. என்றைக்கு நீங்கள் பேசுகிறது மற்றவர்களுக்கு புரியவில்லையோ நீங்கள் ஒரு புவர் கம்யூனிகேட்டர் ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் பேசுகிற மொழி என்னவாக இருந்தாலும் எதிர்த்த மாதிரி இருக்கவங்களுக்கு, உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சால் நிச்சயமாக இங்கே திறனான மொழி கையாளுகிறவர். ஸோ இங்கே இருக்கிறவங்க 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னா அவங்கள்ட்ட போய் ஆங்கிலத்தில் பேசுகிறது சரியா அப்படின்னு கேட்டால் தவறு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் நீ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் திறன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசுகிறதை கேட்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல வந்த விஷயம் முழுவதுமாக போய் சேரணும். அந்த விதத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை, லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் படிக்கின்ற காலத்தில், கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்வது மிக எளிது. ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் பர்சனாக பல மொழிகளை கற்று தேர்ந்த ஒருவராக நீங்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.